என் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ரெட்மி வந்து ரீசெண்டாக அவங்களுடைய ரெட்மி நோட் 10 சீரிஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. சூப்பரான ஒரு வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி மாதம் வந்து ரெட்மியோடைய ரெட்மி நோட் 11 சீரிஸ் வந்து வரப்போகுது. அந்த சீரீஸில் வந்து மொத்தம் 4 ஃபோன் வரப்போகுது. என்னென்ன ஃபோன்ஸ்னால் Redmi Note 11s, Redmi Note 11, Redmi Note 11 Pro 4G மாடல், Redmi Note 11 Pro 5G மாடல். இந்த 4 ஃபோன் வந்து வரப்போகுது. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Redmi Note 11s. இந்த ஃபோன் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi Note 11s இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி கொடுத்துருக்காங்க, பேட்டரி எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது, இது இதோட ஃபோனோட ஹைலைட்டிங் ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்க்கக்கூடியது GowthamG சேனல். வேனுக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த Redmi Note 11s இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அன்பாக்சிங்கில் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸுக்கு வெளியில் வந்து மேலே வந்து எம்ஐ லோகோ போட்டிருக்காங்க. சென்டரில் பெருசாக வந்து இந்த ஃபோனுடைய ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. கீழே வந்து Redmi Note 11sன்னு போட்டிருக்காங்க. ஃபோன் சிம்பிளாக இருக்குது. பாக்ஸ் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குது. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணி இப்போ இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் திறந்தோடனே உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஃபோன் அப்புறமா பார்க்கலாம். உள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். உள்ளே வந்து சில ஆக்சசரிஸ் இருக்குது. என்ன இருக்குன்னா சிம் டூல் இருக்குது, அப்புறமா புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க படித்து பார்க்குறதுக்கு. அப்புறமா உள்ளே வந்து சார்ஜர் இருக்குது. எத்தனை வாட் சார்ஜர்னா 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு சார்ஜரும் இருக்குது. உள்ளே வந்து டைப் சி கேபிள் இருக்குது. மொபைலில் சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அதுவும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது எல்லாமே எவ்வளோ கொடுப்பாங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் அடிஷ்னலாக வந்து இந்த ஃபோனில் கேஸ் கொடுப்பாங்களான்னு தெரிஞ்சால் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்தளவுக்கு வித்தியாசமாகவே இருக்குது. ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ரெக்டாங்கிள் செட்டப்பில் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 4 கேமராஸ் இருக்குது. கூட வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. இங்கே வந்து Redmi 5Gன்னு போட்டிருக்காங்க. ரொம்ப பார்க்க சூப்பராகவே இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷில் வரப்போது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட குவிக்கான ஃபிசிக்கல் ஒரே பார்த்துடலாம். ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் இருக்குது. அப்புறமா வந்து வால்யூம் ராக்கர் கீ இருக்குது. உங்களுக்கு வந்து பவர் பட்டனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்துடும், அதுவும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்து பிளெயினாக இருக்குது. அங்கே வந்து ஒன்றுமே கொடுக்கல. டாப்பில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்குது. ஒரு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கக்கூடிய வந்து செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து பிரைமரி மைக் இருக்குது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறமா வந்து இன்னொரு ஸ்பீக்கரும் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ராசஸர் பற்றி பார்க்க போகிறோம். ப்ராசஸர் வந்து MediaTek Helio G96க்கான ஒரு ஆக்டா-கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்க போகுது. இப்போ நம்ம இந்த ஃபோனோட GPU பற்றி பார்க்க போகிறோம். GPU வந்து Mali G57MC2ங்கிற GPU கொடுத்துருக்காங்க. கேமிங்கு கிராஃபிக்ஸ்க்கு நல்லாவே இருக்க போகுது. இந்த ஃபோனை ப்ராசஸரும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரேம் வேரியன்ட் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் இந்த ஃபோனுக்கு 3 வேரியன்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து எத்தனை வரும்னு தெரிய வரல, இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. 3மே சொல்கிறேன், எத்தனை வரும்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த ஃபோனுக்கு வந்து 6GB ரேம் அண்ட் 64GB ஸ்டோரேஜ். இதான் முதல் வேரியண்ட்டு. ரெண்டாவது வந்து 6GB ரேம் அண்ட் 128GB ஸ்டோரேஜ். மூணாவது வந்து 8GB ரேம் அண்ட் 128GB கொடுத்துருக்காங்க. இந்த 3ம் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியாவுக்கு வந்து எத்தனை வரும்னு தெரிய வரல, பொறுத்து இருந்து பார்ப்போம். ப்ரைஸிங் வந்து அதுவும் கன்ஃபார்மாக தெரிய வரல. 20,000 வந்து 23,000 ருபீஸ்க்குள்ள வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பொறுத்து இருந்து பார்ப்போம். தெரிய வந்தால் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்க போகிறோம். டிஸ்பிளே வந்து 6.43 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு காம்பேக்டான ஃபோனை சொல்லலாம். நல்ல சின்னதாக இருக்க போது, உங்களுக்கு வந்து கைக்கு அடக்கமாகவும் இருக்க போது அந்த மாதிரி டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. கூட வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதோட கிளியாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்க போது, அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இந்த ஃபோனில் வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூட வந்து ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1080x2400க்கான பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோனில் சேஃப்டிக்கு வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ வர எல்லா ஃபோன்ஸ்க்கும் வந்து Gorilla Glass 5 கொடுக்குறாங்க, 6 கொடுக்குறாங்க. பட் இந்த ஃபோனை வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண அதே 3 கொடுக்குறாங்க. அது ஏன்னு தெரிய வரல. அது ப்ரைஸ் கம்மியாக இது குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். சேஃப்டி குறைச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் யாராவது ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம நல்ல குவாலிட்டியான ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணி தெரியாமல் ஃபோனை கீழே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ஆக நொறுங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொல்லிக்கிறேன், மறக்காமல் நல்ல ஒரு குவாலிட்டியான டெம்பர் கிளாஸ் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்க போகிறோம். பேட்டரி வந்து
மேசிவாக கொடுத்துருக்காங்க. 5000 mAh ஒரு மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து ஒரு லித்தியம் பாலிமர் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை வச்சு சார்ஜ் போட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன விளம்பரம் பண்ணியிருக்காங்கன்னா 58 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீ ஃபோன் வச்சுருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபோனோட ரியர் கேமரா பற்றி பார்க்க போகிறோம். ரியர் கேமரா பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஃபோனில் வந்து முதல் கேமரா பார்த்தாலும் தெரியும், ரொம்ப பெருசாக இருக்க போது. எத்தனை மெகாபிக்சல்னா 108 மெகாபிக்சலுக்கான ஒரு ஒய்டு கேமரா, ரெண்டாவது கேமரா வந்து 8 மெகாபிக்சலுக்கான ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, மிச்சம் 2 கேமரா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோன்னு டெப்த்துன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது, பனோரமா இருக்குது, ஹெச்டிஆர் சப்போர்ட்டும் இருக்குது. ரியரில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து சென்டரில் வந்து ஒரு பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. எத்தனை மெகாபிக்சல்னா 16 மெகாபிக்சலுக்கான ஒரு சிங்கிள் பஞ்சுவல் கேமரா சென்டரில் இருக்குது. அவங்களுக்கு வந்து செல்ஃபியில் வந்து ஹெச்டிஆர் சப்போர்ட் உண்டு, பனோரமா சப்போர்ட் உண்டு. செல்ஃபியில் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு 1080p at 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட கலர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கலர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து 3 கலர்ஸில் வரப்போகுது. என்னென்ன கலர்ஸ்னால், ஒன்று வந்து கிரே கலர், இதான் கிரே கலரு, ரெண்டாவது வந்து ஒயிட்டு, மூணாவது வந்து ப்ளூ, மூணுமே நல்லா இருக்க போகுது. இந்த ஃபோனோட வெயிட் பற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பொறுத்தளவுக்கு இந்த ஃபோனில் வந்து பேட்டரி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் இருக்குமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் அதிகமாக இருக்க தான் செய்யும். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 195 சொல்லியிருக்காங்க, பட் கன்ஃபார்மாக தெரிய வரல, தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபோனோட ஓஎஸ் பற்றி பார்க்க வரும். ஓஎஸ் வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11 கொடுத்துருக்காங்க, வித் MIUI 13 கொடுத்துருக்காங்க, ஒரு லேட்டஸ்டான ஒரு UI கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சென்சர்ஸ் பற்றி பார்க்க போது இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைட் மோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து ஃபேஸ் அன்லாக் இருக்குது, ப்ராக்சிமீட்டர், ஜைரோமீட்டர், காம்பஸ், லைட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து வைஃபை, GPS, 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, NFC இருக்கான்னு தெரியல, ரேடியோ இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபோன் கடைசியாக எப்போ லான்ச் ஆகுன்னு கேட்டிங்கன்னா 9th February 2022 லான்ச் ஆக போகுது அமேசானில். நீங்கள் அமேசானில் வந்து போஸ்டர் பார்க்கலாம், அது வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 9th February 2022 லான்ச் பண்ண போகிறாங்க. யாருக்காவது வாங்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம், நல்ல ஒரு ஃபோனே சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரைஸுக்கு நல்ல ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், கூட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, பாய். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த Redmi Note 11s இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக எப்படி இருப்பீங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அப்புறமா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்க முடியும். மீண்டும் உங்களை இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.